பூச நட்சத்திரக்காரங்க இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது? இந்த மார்ச் 30 தேதி வரைக்குமே எல்லா விஷயங்களையும் நன்மைகள் மட்டுமே அடையக்கூடிய நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களில் பூசம்தான். சுப நிகழ்ச்சிகளில் அதிகமாக பங்கெடுப்பீங்க. கோயில் காரியங்கள், கோயில் கும்பாபிஷேகங்கள், கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு அந்த பொருட்களை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கும்பாபிஷேகத்தில் கலந்துக்குவீங்க. கும்பாபிஷேக நிகழ்வில் ஏதேனும் ஒரு பொருட்களை வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வைப்பீங்க. திருமண உறவில் பிரச்சனைகள் ஏற்படும். ஈகோவை விட்டு கொடுக்கணும். அதை கணவன் மனைவி வாழ்க்கை துணைக்கிட்ட விட்டு கொடுத்து போகணும். அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நம்மளுடைய கணவன் நம்மளுடைய மனைவி அப்படிங்கிறத விட்டு கொடுத்து போக வேண்டிய மாதம் இந்த மார்ச் மாதம். வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் எழுத்து, பத்திரம், டாக்குமெண்ட்டு இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப சூப்பரான காலகட்டம். வியாபாரிகள் இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். மற்ற தொழில், மற்ற வியாபாரங்கள் செய்யக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு அனுகூலமாக இல்லை. அதிகமான செலவினங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.